அவர் ஃபுல்லாக முன்னறிவிப்பு அவங்க செய்வாங்க. அப்போ கடைசி ஒரு ஆப்ஷன் நல்லா கொடுக்குறான், இனி உங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை பொழியக்கூடும். இன்னைக்கும் உங்கள் மேலே வந்து நான் ரஹமத் இப்ராஹிம் நபியுடைய மூஞ்சிக்காக, அவங்களுடைய வாரிசுங்கிறதுக்காக நான் இன்னைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன். ஆயினும் நீங்கள் உங்களுடைய முந்தைய நடத்தையை மீண்டும் மேற்கொள்வீர்களானால் நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம். இப்போ அந்த முந்தைய நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ மூணாவது ஒரு ஆப்ஷன் குழப்பம் விளைப்பாங்கன்னு இருக்கு. அந்த குழப்பம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கிறது சாதாரண ஃபித்னா கிடையாது. மேலும் நன்றி கொள்ளும் மக்களுக்கு நரகத்தை சிறையாக நாம் ஆக்கி வைத்துள்ளோம். இப்போ இந்த மூன்றாவது ஃபசாது அதோடைய தொடக்கம் தான் 1918 பால்ஃபோர் டிக்ளரேஷன் வழியா முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல லைட்டாக குடி வராங்க. முதல்ல என்ன வருது, நிலம் வாங்கலாம், குடி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி தரப்படுது. ரெண்டாவது என்ன ஆகுது, இஸ்ரேல் ஒரு நாடுன்னு டிக்ளேர் ஆகுது. மூணாவது என்ன ஆகுது, இஸ்ரேல்